இந்த இலைய வந்து டெய்லி 2, 3 என்ன நம்ம நல்ல வெந்நீர்ல அலம்பிட்டு, அத வந்து வெறும் வயித்துல நம்ம சாப்பிட்டோம்னா, இப்போ சுகர் 200 இருக்கு, 300 இருக்கு, 400 இருக்கவங்கலாம் சுகர் கண்ட்ரோல் ஆகும். நெறைய பேர் சாப்பிட்டு நானே பார்த்துருக்கேன். நம்ம கிளினிக் முன்னாலயே கொய்யாப்பழம் இலை இருக்குது. அத கூட சில நேரம் பறிச்சுட்டு போறாங்க. அது ஒரு 2 மணி நேரம், ஒரு 1 1/2 மணி நேரம் கழிச்சு டீ, காஃபி குடிச்சிக்கலாம். ப்ரவுன் சுகர் போட்டு டீயோ, காஃபியோ குடிச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எடுக்கக்கூடாது. எண்ணெய் பழம் எடுக்கக்கூடாது. அடுத்தால பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீம், சாக்லேட் எடுக்கக்கூடாது. கூல் ட்ரிங்க்ஸ் எடுக்கக்கூடாது. காலை, நைட்டு கோதுமை தோசை, சப்பாத்தி எடுத்துக்கலாம். இதான் கொய்யாப்பழ இலை. கொய்யாக்காலாம் இருக்குல்ல, பழமா எடுக்கக்கூடாது. கொய்யா இலை. இந்த இலைய நல்லா வெந்நீர்ல பார்த்து இலைய பார்த்து எடுக்கணும். பூச்சி இருந்துரும் சில நேரத்தில. ஆனா பார்த்து வெந்நீர்ல அலம்பிட்டு, அத நம்ம எடுத்தோம்னா, சுகர் கண்ட்ரோல் ஆகும். தேவையில்லாம சுகருக்குள்ள மாத்திரைய போட்டு சுகர் கண்ட்ரோல் ஆகாம, கால்ல புண்ணாச்சு, கையில புண்ணாச்சு, விரல் போச்சுன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பங்கள் ஆயிருது சில நேரத்தில. அதனால ஆண்டனி சித்தாலேருந்து டாக்டர் ஜே. ஜான்சன் பிஎஸ்எம்எஸ் பேசிட்டு இருக்கேன். சென்னை கோடம்பாக்கத்திலேருந்து இன்னொரு நேரில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.